இருக்கா? எங்க எதுவுமே மாட்டலையே கடை லைசன்ஸ். மீன் எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? பாக்ஸ் எதுல எந்த பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க? பாக்ஸ் எதுல? மண்டக்குள்ளதான் இருந்திருக்குது. வேற உடம்புக்குள்ள சட்டெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டேன். 20 புழு இருந்தா நீங்க சாப்பிட முடியுமா? ஃப்ரெஷ்ஷான மீன். பெசன்ட் நகர் கடற்கரையில் ஆசையாக வாங்கி சாப்பிட்ட மீனில் நூற்றுக்கணக்கில் புழுக்கள். அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளரிடம் அலட்சியமாக பதிலளித்த மீன் கடை உரிமையாளர். உட்கொண்ட உணவில் புழுக்களை கண்ட பயத்தில் கண்கலங்கி நின்ற சிறுவன். என் பேர் பிரேம்குமார் சார். நான் சூளமேட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ வீக்கெண்டு ஃபேமிலியோட வரலான்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபு 2 குழந்தைங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் வந்திருந்தோம். ஸோ இந்த கடையில் ஒரு ஃபிஷ் ஒன்று, பெரிய சைஸ் லெதர் ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு அதோட வயிற்று பகுதியில் கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை தான் அந்த இடத்த பிரிச்சான். பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 புழு இருக்கும். அதை அவங்கள கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, மண்டையில் ஏதாச்சும் 1-2 இருக்கும். அம்மா 1-2 இல்லாமல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட காட்டினதும் அந்த சாப்பிட்ட பிளேட்டை உள்ள கொண்டு போயிட்டாங்க. எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் கையில வச்சிருந்த பீஸ் மட்டும் தலையை பிடிச்சிட்டு இருந்தேன். கை உடம்பு பகுதி கீழே விழுந்துருச்சு. சரி, நான் அப்புறம் என்ன பண்ணோம், அவங்க கிட்ட போய் கேட்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க இன்னும் அந்த நாங்க சொல்றதை கேட்கறாங்க. ஒரு அம்மா அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு அந்த கடையில இருக்கவங்க இன்னொருத்தவங்க அவங்க கிட்ட சொல்றாங்க. நான் போய் அப்புறம் எந்திரிச்சு கேட்கறேன், ஏங்க உங்க கடையில் தான் சாப்பிட்டுருக்கோம், இவ்வளவு இது இல்லாம ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க தான் மீன்லாம் சாப்பிட்டீங்களா, என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது மத்த வாடிக்கையாளருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கா, இல்ல நீங்க வாங்கினது? எனக்கு தெரியல பிரதர். நான் வாங்கினதுல எனக்கு மேபி அது இருந்தது. மொத்தம் 600 ரூபா. மொத்தம் டோட்டல் பில்லு 940 ஆச்சு. அது அந்த மீனோட ஃபிஷ் மட்டும் 600 ரூபா. என் நேம் ராஜேஸ்வரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு மீன் நீங்க சாப்பிட்டுட்டீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க கம்முன்னு தான் இருந்தோம். சரி, என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஏன்னா எல்லா இதுலயுமே ஒரு தவறு நடக்குதுதான். ஆனா அவங்க ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. அவங்க எனக்கு என்னன்னா, குழந்தைங்க சாப்பிட்டுருக்காங்க, அதுதான் பிரச்சனையே. எனக்கு பெரியவங்க சாப்பிட்டுதான் பிரச்சனை கிடையாது. என் 2 பசங்களும் சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறத நாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்து என் பையன் எடுக்கும் போது தான் அந்த ஃபிளஷ் எல்லாம் சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட். உள்ள அந்த இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அந்த வயிற்று பகுதியில் குழந்தை கை வச்சு அந்த ஃபிளஷ் எடுக்கிறான். இவ்வளவு புழு அது உள்ள.